சேலம் அருகே உள்ள மலையடிவார கிராமம் ஒன்றில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மலைவாழ் மக்கள் ஊரை காலி செய்து தொடர்ந்து வெளியேறி வருகின்றனர். மீதி இருப்பவர்கள் தங்களின் அவல நிலையை போக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு என்று எதிர்பார்ப்புடன் காத்திருக்கின்றனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டத்தில் உள்ள ஏற்காடு மலையின் அடிவாரத்தில் அடர்ந்த வனப்பகுதிக்குள் இருக்கிறது இந்த மலை கிராமம். சுற்றிலும் பச்சை பசேல் வயல்கள், அதனைத் தொடர்ந்து மரங்கள் சூழ்ந்த அடர்ந்த வனப்பகுதி, இவைதான் இந்த கிராமத்தின் அடையாளம். சுமார் 62 குடும்பத்தினர் வசித்த இந்த பகுதியில் பாதிக்கும் மேற்பட்டோர் தற்போது வெளியேறிவிட்டதாக வருத்தத்துடன் கூறுகிறார் இந்த பெண்மணி. 60 குடும்பத்தில் 10 வீடு தாங்கண்ணா இருக்குது. எல்லாம் வெளியில் போயிட்டாங்கண்ணே. எந்த ஒரு வசதியும் இல்லாத வெளியில் போயிட்டாங்க. ரோடு வசதி இல்லை. ஒரு டாக்டரை பார்க்கணும், பிரசவம் பார்க்கணுன்னா ஒரு ஓடி அங்கே போகணும். கோரிமேடு போகணும், தேக்கம்பட்டி போகணும், வெள்ளாளப்பட்டி போகணும், கருப்பூர் போகணும். பெரிய சிரமங்கண்ணே. வாத்தியார் வரத்துக்கு பயந்துக்கிறாங்க, டீச்சர் வரத்துக்கு பயந்துக்கிறாங்க. வர்றாங்க, ஓட்டை வாங்கிக்கிறாங்க, கண்டுக்கிறதுல போயிடுறாங்க. கல்வி, சுகாதாரம், ரேஷன் பொருட்கள் வாங்குவதற்கும் பேருந்துக்கும் 6 கிலோமீட்டர் தொலைவு நடந்து செல்ல வேண்டியுள்ளதால் வாழ்க்கை நடத்துவது மிகவும் கடினமாக உள்ளதாக இவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் மழைக்காலங்களில் பாலம் இல்லாத சரபங்கா நதியில் இறங்கி ஆபத்தான பயணம் மேற்கொள்வதாகவும் இந்த கிராமத்தினர் அதிர்ச்சி தகவல்களை கூறுகின்றனர். இங்கிருந்து ஏதாவது ஒரு இதுன்னா இப்போ வெளியில் தான் போகிறதா இருக்குது. இங்கே இருக்கிறதுக்கு வசதி எதுவும் கிடையாது. எந்த இது இல்லை. இப்போ ரேஷன் கடைக்கு போகணுன்னா கூட இங்கேருந்து 5 கிலோமீட்டர் நடக்க வேண்டியதாக இருக்குது. 6 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து அங்கேருந்து தூக்கிட்டு வரதா இருக்குது. நாங்கள் இங்கே எதுவுமே இல்லைன்னா நாங்கள் என்ன பண்ண முடியும்? வரவங்கெல்லாம் ஓட்டு கேட்குறாங்க, ஓட்டை கேட்டுட்டு போயிடுறாங்க. அந்த ஓட்டுக்கு மட்டும்தான் இந்த ஊர் வழி தெரியுது. 5ஆம் வகுப்பு வரை மட்டுமே உள்ள இந்த ஊரின் தொடக்க பள்ளியில் 14 குழந்தைகள் பயின்று வருகின்றனர். ஓராசிரியர் முறை நீக்கப்பட்டு பல ஆண்டுகள் ஆனாலும் இங்கு என்னவோ பணியில் இருப்பது ஒரே ஒரு பெண் ஆசிரியர் மட்டுமே. மேலும் 5ஆம் வகுப்பிற்கு மேல் படிக்க பல கிலோமீட்டர் நடந்து செல்ல வேண்டும் என்பதால் பலரின் படிப்பு பாதையில் நிறுத்தப்படுவதாக கிராமத்தினர் வேதனை தெரிவிக்கின்றனர். என்னால் படிக்க முடியும்னு சொல்லி நின்றுட்டேன். இப்போ அப்புறம் போய் ஆயா வீட்டில் படித்து 9th படிச்சுட்டு அங்கே இருக்க முடியலன்னு சொல்லிட்டு இங்கே வந்தோம். இங்கே வந்துட்டு போக முடியும்னு சொல்லிட்டு அவ்வளோதான் நிறுத்திட்டாங்க. வீட்லேயே ஹாஸ்டலில் பார்த்தாங்க, ஹாஸ்டலில் வேணும்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. அவசரத்திற்கு ஆம்புலன்ஸ் வந்து செல்வது கூட சிரமமாக இருப்பதால் உரிய நேரத்தில் மருத்துவ சேவை கிடைக்காமல் உயிரை இழந்தவர்களும் இங்கு பலர் உண்டு. மேலும் பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலத்தை கருதி வெளியூர் சென்றவர்கள் போக வாழ்வாதாரத்திற்காக இந்த மண்ணை விட்டு போக முடியாமல் இங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எஞ்சிய இவர்கள். இங்கே மின்சார வசதியே அடிக்கடிக்க பீஸ் போயிடும். காற்றடிச்சா இல்லை மழை பெஞ்சாலோ உடனே அந்த மரம் மோதிச்சானா பீஸ் போயிடும். பீஸ் போச்சானா ஒரு டைம் போடுவாங்க, ஒரு டைம் போட மாட்டாங்க. காட்டுக்குள்ளன்றதுனால கொஞ்சம் வாசனை பண்ணிட்டு தான் வராங்க. இந்தியா சுதந்திரம் பெற்று 69 ஆண்டுகள் கடந்த போதிலும் இன்னும் பேருந்துகள் எட்டி பார்க்காத இது போன்ற கிராமங்கள் இருக்கத்தான் செய்கின்றன. எனவே தங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை அரசாங்கம் நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்குமா என்னும் ஏக்கத்தில் இந்த மலைவாழ் மக்கள் காத்து கொண்டுள்ளனர். சேலம் செய்தியாளர் ரியாஸ், நியூஸ் 7 தமிழ்.